சமீபத்தில் நடந்த எதுவுமே தெரியாத பிரவீன் நேராக சர்வாவின் இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனியை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள அவனுக்குள் ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. காரணம், அவன் பேசியிருந்த நபர்கள் அனைவருமே சர்வாவை எப்படியாவது அந்த வேலையிலிருந்து தூக்கிவிடுவதாக உத்தரவாதம் கொடுத்திருந்தனர். ஆனால் நாட்கள் கடந்தும் அவனுக்கு எந்த தகவலும் வராமல் போனது. அதனாலேயே நிலைமை மாறியிருப்பது அவனுக்கு தெரியாமல் போனது. வேதிகாவை அழைத்து இன்று இரவு வெளியில் செல்லலாம் என்பதை கூறத்தான் நினைத்தான். ஆனால் அவளோ போனை எடுக்கவில்லை. இப்போது வரை வேதிகாவிற்கு அந்த 6 கோடி ரூபாய் கொடுத்தது யார் என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் வேதிகா அவன் கொடுத்த பணம் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான். ஒருவேளை வரும் காலத்தில் அவளுக்கு உண்மை தெரிந்தாலும் அதற்குள் தான் நினைத்த அனைத்தையும் செய்து முடித்துவிட வேண்டும் என மனதிற்குள் பல திட்டங்கள் வைத்திருந்தான். இவை அனைத்தையும் சிந்தித்துக் கொண்டே பார்க்கிங்கில் காரை நிறுத்தியவன் சர்வாவின் இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனிக்குள் சென்றவன் அந்த இடத்தை சுற்றி பார்த்துக் கொண்டே ரிசப்ஷனில் இருந்த பெண் அருகில் சென்றான். அந்த பெண்ணோ சற்று அழகாக இருந்த அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க, "ஹாய், நான் உங்க மேனேஜர் சர்வாவை மீட் பண்ண வந்திருக்கேன்" என்று கூறினான். அந்த பெண் இல்லை என்பது போல தலையாட்டி, "சாரி, சர்வா சார் இப்ப இங்க ஒர்க் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இப்ப இருக்கிற புது மேனேஜர் கூட நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன்" என்று கூறினாள். அதை கேட்டதுமே பிரவீன் முகத்தில் ஒரு புன்னகை. சர்வா இங்கே இல்லை என்ற செய்தியை கேட்கத்தானே இங்கு வந்திருந்தான். அவ்வளவு எளிதில் தான் போட்ட திட்டம் வெற்றியடைந்து விட்டது என்பது அவனுக்கும் மகிழ்ச்சியாக இருக்க, "ஓஹோ, நான் சர்வாவை மீட் பண்ணத்தான் வந்தேன். நோ ப்ராப்ளம், நான் வெளியில மீட் பண்ணிக்கிறேன்" என்று தனது கூலிங் கிளாஸை போட்டுக் கொண்டவன் பொய்யான புன்னகையோடு அங்கிருந்து கிளம்ப தயாரானான். அந்த பெண்ணும் "தேங்க்யூ சார்" என்று கூறி அவனை பார்த்து சிரித்தாள். புன்னகை ததும்பிய முகத்தோடு அங்கிருந்து செல்வதற்காக பிரவீன் திரும்ப எதிரே சோர்ந்த முகத்தோடு நின்றாள் குயின்சி. அருகில் இருந்த நபரோடு பேசிக் கொண்டிருந்தாள் அவள். அவளுடன் சில பிசினஸ் டீலிங்கள் இருந்ததால் பிரவீனுக்கு அவளை நன்றாகவே தெரியும். பெரிய பதவியில் இருக்கும் அவள் இங்கு என்ன செய்கிறாள் என்று ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தவன், ஒருவேளை ஏதாவது கேமரா வாங்க வந்திருப்பாளோ? புரோட்டான் கம்பெனிக்கு இந்த கம்பெனியிலிருந்து கேமரா வாங்குகிறாளா? வாய்ப்பில்லையே என்று ஏதேதோ சிந்தித்துக் கொண்டு, "குயின்சி, நீங்க இங்க என்ன பண்றீங்க?" என்று மெதுவாக கேட்க, அவனை நிமிர்ந்து பார்த்த குயின்சியின் முகம் அடுத்த நொடியே மாறியது. அவனிடம் பேசாமல் இங்கிருந்து ஓடிவிடலாம் என்று கூட அவளுக்கு தோன்றியது. இருந்தாலும், "ஹாய் பிரவீன்" என போலி புன்னகையோடு அவனை பார்த்து கூறினாள். பதிலுக்கு தானும் சிரித்தவன், "ஹவ் ஆர் யூ? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" என்று கேட்டு முடிப்பதற்குள் அங்கு வந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்மணி, "மேடம், உங்களுக்கு மேனேஜர் கேபினை ரெடி பண்ணிட்டோம்" என்று கூறினாள். அதை கேட்டு குழப்பமாக பார்த்த பிரவீன், "வாட், மேனேஜர் கேபினா?" என்று புரியாமல் அவளையும் ரிசப்ஷன் பெண்ணையும் மாறி மாறி பார்த்தான். "எஸ் சார், மேடம் தான் எங்களோட புது மேனேஜர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அது இவங்க தான்" என்று அந்த பெண் கூற பிரவீனுக்கு அதிர்ச்சி. அவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் செக்ரட்டரியாக இருந்த குயின்சி இந்த சின்ன கம்பெனியின் மேனேஜரா? ஏன், இது எப்படி சாத்தியம் என்று பல கேள்விகள் மண்டைக்குள் ஓட அதிர்ச்சியில் அவனுக்கு பேச்சே வரவில்லை. அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த குயின்சிக்கு அவன் எண்ணங்கள் தெளிவாக புரிந்தது. பிறகு அந்த பெண்ணிடம், "ஓகே, வேற ஏதாவது வேணும்னா உங்களுக்கு கால் பண்றேன், அவைலபிளா இருங்க, இப்ப போலாம்" என்று அவள் கூறியதும் அந்த பெண் தலையாட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள். உடனே குயின்சி பக்கம் திரும்பிய பிரவீன், "குயின்சி, என்னாச்சு?" என்ற கேள்வியோடு அவளை பார்க்க, "கேபின்ல போய் பேசலாம், என் கூட வாங்க" என்று அவனை அழைத்துவிட்டு முன்னால் சென்றாள். குழப்பத்துடனே அவளை பின்தொடர்ந்து சென்றவன் அந்த கேபினை பார்த்து இன்னும் அதிர்ச்சி அடைந்தான். புரோட்டான் கம்பெனியுடன் ஒப்பிடும் பொழுது இந்த கேபின் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் குயின்சியா என்று நம்ப முடியாமல் பார்த்தவன், "குயின்சி, என்னாச்சு? நீங்க எப்படி இந்த ஒண்ணுமே இல்லாத கம்பெனிக்கு மேனேஜரா? நீங்க புரோட்டான் கம்பெனியில தானே இருந்தீங்க" என்று கேட்டான். சோர்ந்து போய் அவனை திரும்பி பார்த்தவள், "இது ஒண்ணு இல்லாத கம்பெனி இல்ல, இதுவும் டைகர் குரூப்ல ஒரு பார்ட்" என்று கூறியதும் பிரவீனுக்கு அடுத்த அதிர்ச்சி. "என்ன இது? இது டைகர் கம்பெனியா?" என்று அவன் நம்பாமல் கேட்க, "எஸ், டைகருக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு. அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி இந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆனேன் தானே, அது ஒரு பெரிய கதை, என்னால இப்ப சொல்ல முடியாது" என்று கூறி அவள் நாற்காலியில் சென்று அமர பிரவீனுக்கு இது அடுத்த அதிர்ச்சியாக இருந்தது. கூடவே சர்வாவின் நினைவு வர,
இங்க இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜர் என்ன ஆனா? அவனை வேலை விட்டு அனுப்பிட்டாங்க தானே என்று கேட்டான். அதற்கு பெருமூச்சுடன் இல்லை என்பது போல தலையாட்டிய குயின்சி, அவனை இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க என்று கூறியதும் பிரவீனுக்கு இதயத் துடிப்பே நின்று போனது. ப்ரமோட் பண்ணியிருக்காங்களா? பட் எப்படி, யார் பண்ணாங்க என்று அடுத்தடுத்து கேட்டவன், ஆமான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இத டைகர் பண்ணாரா என்று பதிலோடு கேள்வியை கேட்க குயின்சி அதற்கும் ஆமாம் என்பது போல தலையாட்டியதில் உறைந்தே போனான். அதற்கு பிறகுதான் எப்படியாவது இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனியின் சிஇஓவிற்கு அழுத்தம் கொடுத்து சர்வாவை வெளியே அனுப்பச் சொல்லி இருந்தது ஞாபகம் வர, யாரோன்னு நினைச்சு டைகர் கிட்டேயே நான் பிரச்சனை பண்ணியிருக்கேன் என்று மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டான். கூடவே குயின்சி, டைகர் தான் சர்வாவை புரோட்டான் கம்பெனியோட சூப்பர்வைசரா மாத்தி இருக்காரு, அதுதான் அவனோட ப்ரொமோஷன் என்று கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு கூற, வாட் என்று திறந்தவாய் மூடாமல் பெரும் அதிர்ச்சியோடு கேட்ட அவனால் சர்வா புரோட்டான் கம்பெனியில் சூப்பர்வைசர் ஆகியிருப்பான் என்பதை நம்பவே முடியவில்லை. கனவில் கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். நான் போட்ட பிளான் சர்வாவை மட்டும் இல்லாம டைகரையும் ட்ரிகர் பண்ணி இருக்கு, அதான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு போல என்று யோசித்தவனுக்கு டைகர் மூலம் தனக்கு பிரச்சனை வரலாம் என்பது புரிய, இன்னொரு புறம் சர்வா இப்படி ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால் நிச்சயம் வேதிகா அவனை டிவோர்ஸ் செய்ய மாட்டாள் என்ற இடைஞ்சலும் நினைவுக்கு வர கடுப்பாகி போனான். அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகளில் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. குயின்சி டேபிள் மீது வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்து கடகடவென குடித்து முடித்தான். இனி தனக்கு டைகர் மூலமாகவும் சர்வா மூலமாகவும் பிரச்சனை வரும் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. டைகரை கூட அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இந்த சர்வாவை வேதிகா கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கணும், அதுக்கு தீரஜ் கிட்ட பேசணும் என்று முடிவெடுத்தவன் அடுத்த நொடியே அந்த கம்பெனியிலிருந்து கிளம்பி வேதிகாவின் கம்பெனியை நோக்கிச் சென்றான். கார் கூட ஓட்ட முடியாத அளவிற்கு அதிர்ச்சி அவனை ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. திடீரென சர்வாவிற்கு இவ்வளவு பெரிய பொறுப்பா, இது எப்படி சாத்தியம் என்று மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே இருக்க, தீரஜ் கிட்ட இதுக்கு பதில் இருக்கும் என்று தானே சொல்லிக் கொண்டான். பின் சிறிது நேரத்திலேயே தீரஜின் கம்பெனிக்கு வந்தவன் வேகமாக காரை விட்டு இறங்கி ரிசப்ஷனுக்கு ஓடினான். அங்கிருந்த பெண்ணிடம் தீரஜ் எங்கே என்று விசாரித்து முடிப்பதற்குள் தீரஜ் ரிசப்ஷனை நோக்கி வந்து கொண்டிருக்க வேகமாக அவனிடம் ஓடினான் பிரவீன். ஹே பிரவீன், ஹவ் ஆர் யூ? என்ன திடீர்னு வந்திருக்க? அவன் கேட்டு முடிப்பதற்குள், தீரஜ், நான் உன்னைத்தான் பார்க்க வந்தேன், உன்கிட்ட அவசரமா பேசணும், அதுவும் உடனே என்று பதட்டத்துடன் கூற அவனை புரியாமல் மேலும் கீழும் பார்த்த தீரஜ், ஓகே ஓகே பேசலாம், என்னோட கேபினுக்கு வா என்று சொல்லி பிரவீனை கேபினுக்கு அனுப்பிவிட்டு ரிசப்ஷனிஸ்டிடம் சென்றவன், அந்த ஃபைலோட காப்பி கேட்டேன்ல, அது இன்னும் வரவே இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அனுப்பி வைக்க முடியாதா என்று அவன் கோபமாக கேட்க, சாரி சார், நான் உடனே செக் பண்றேன் என்று வேக வேகமாக அந்த பெண் பல ஃபைல்களில் எதையோ தேட, சீக்கிரம் அனுப்பி வைங்க என்று கோபமாக கூறி தன் கேபினை நோக்கிச் சென்றான் தீரஜ். அங்கு பிரவீன் பதட்டத்துடன் அமர்ந்திருக்க, நீ இப்படியெல்லாம் என்ன பார்க்க ஆபீஸ்க்கு வரமாட்டியே, என்ன விஷயம், நீயே நேர்ல வந்திருக்க என்று சாதாரணமாக கேட்டுக்கொண்டே நாற்காலியில் அமர்ந்தான் தீரஜ். இங்க பாரு, சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் நேரடியா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், தயவு செஞ்சு அதை கவனமா கேளு என்று பிரவீன் கூறியதும் கண்களை சுருக்கிய தீரஜ், என்ன விஷயம், நேரா சொல்லு, எதுக்கு இவ்ளோ பெரிய டிஸ்க்ளைமர் போட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்டான். அவன் அருகில் சென்ற பிரவீன், எனக்கு சர்வா பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வேணும், அவன் எங்கிருந்து வந்திருக்கான், அவனோட அப்பா அம்மா யாரு, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவனுக்கு சொந்தோன்னு யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாமே எனக்கு வேணும், உடனே வேணும் என்று அவன் கூறியதும் புரியாமல் பார்த்த தீரஜ், இதெல்லாம் எதுக்கு உனக்கு, அவனை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, என்ன விஷயம்னு ஃபுல்லா சொல்லு, அப்பதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமான்னு என்னால முடிவு பண்ண முடியும் என்று புருவம் உயர்த்தி கூறினான் தீரஜ். பெருமூச்சுடன் தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட பிரவீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு கூட அவன் நெருக்கமா இருக்கான், அதுதான் காரணம், அந்த பொண்ணு யாருன்னு உனக்கே தெரியும், எதுக்கு தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க என்றான். அதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்த தீரஜ், ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது, ஆனா அதுக்கு அவனோட பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற என்று பிரவீனிடம் கேட்டாலும் தீரஜுக்குமே சர்வாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் ஆர்வமும் இருந்தது. நாளுக்கு நாள் அவனுடைய கை ஓங்கிக் கொண்டே செல்வதை தீரஜ் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அதிலும் பெரிய பெரிய கம்பெனியில் எல்லாம் அவனுடைய தலையீடு இருக்கிறது எனில் ஏதோ ஒரு பெரிய சக்தி அவனுக்கு பின்னால் இருக்கிறது.
அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீரஜுமே முடிவு செய்திருந்தான். ஒருவேளை பிரவீன் இந்த விஷயத்தில் தனக்கு துணையாக வந்தால் இருவரும் சேர்ந்து சுலபமாக சர்வாவை வீழ்த்திவிடலாம் என்று தீரஜுக்குள் பல திட்டங்கள் உதயமானது. தீரஜ் சிரித்துக்கொண்டே பேசியதில் கடுப்பான பிரவீன், அவனை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாதான் அவனை ஏதாவது பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், அவனை மொத்தமா அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவனை காப்பாத்த நீ குறுக்க வந்த, உன்னையும் சும்மா விடமாட்டேன் என்று சம்பந்தமே இல்லாமல் தீரஜை மிரட்ட மீண்டும் சிரித்த தீரஜ், என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அவனுக்காக என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் வேதிகா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம் என்று தீரஜ் கோபமாக கூறியதும், எனக்கு தெரியும், பட் அகைன் உனக்கு ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான் என்று பதிலுக்கு பிரவீனும் கோபக்குரலில் பதில் சொல்ல சிரிப்பதை நிறுத்திவிட்டு சீரியஸாக பார்த்த தீரஜ், அஃப்கோர்ஸ் நான் எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? தாத்தா பர்த்டேல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதானே? அதுக்கு அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்று தீரஜ் கூறியதும் பிரவீன் புன்னகைத்து விட்டு அமர்ந்திருந்த சேரில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தவன், ஆனா அன்னைக்கு நடந்ததுல அவனோட தப்பு எதுவுமே கிடையாது. நீதான் தேவையில்லாம ரவுடிய கூப்பிட்டு பிரச்சனை பண்ண. இட்ஸ் ஓகே, நம்ம 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க கூடாது. இப்போல இருந்து நாம 2 பேரும் ஒன்னா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று வேண்டுமென்றே தீரஜை கலாய்த்துவிட்டு பேச்சை மாற்றிய பிரவீன், சரி சொல்லு, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று முதல் கேள்வியை எடுத்து வைக்க தலையாட்டிக் கொண்டே பிரவீனை பார்த்த தீரஜ், சர்வா இப்ப புரோட்டான் கம்பெனியோட சூப்பர்வைசர் ஆகிட்டான். உனக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று கேட்டதும் ஆமாம் என்பது போல தலையாட்டிய பிரவீன், இப்பதான் தெரிய வந்துச்சு, ஆனா ஏன் எப்படின்னு எனக்கு எதுவும் தெரியல என்று கூறியதும், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ரோட்டோரத்துல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு அனாதை. ஆனா திடீர்னு ஒரு நாள் விக்ரமன் சாருக்கு அவன் அப்பா டிரைவர் அண்ட் ஃப்ரெண்டா இருந்தார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் மூலமா அவனுக்கு வேலை கிடைச்சது. இப்ப நடக்கிறது எல்லாம் கூட அவரால தான் இருக்கும் என்று தீரஜ் தன்னுடைய யூகத்தை கூற, அப்படியா? அப்போ முழுக்க முழுக்க இந்த வேலை, இந்த புது பொசிஷன், இது எல்லாமே விக்ரமன் சார்னால கிடைச்சிருக்குன்னு சொல்றியா என்று பிரவீன் சந்தேகத்துடன் கேட்க, அதற்கும் ஆமாம் என்று தலையாட்டி, எனக்கு அப்படிதான் தோணுது, பட் அது நமக்கு தேவையில்லை, அவனை மொத்தமா அழிக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு என்று தீரஜ் கூறியதும் புருவம் உயர்த்தி, அப்படி என்ன பிளான் என்று கேட்டான் பிரவீன். அதற்கு பதில் சொல்லாமல் திமிராக சிரித்தான் தீரஜ். அவனது முகத்தை வைத்தே நிச்சயம் ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கிறான் என்பது பிரவீனுக்கு புரிந்தது. அதே நேரம் ஆபீஸில் இருந்த சர்வாவிற்கு இன்னும் கூட மாயாவிடம் உண்மையை கூறியிருக்கக்கூடாது என்ற கேள்வி மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. தன் அடையாளம் வெளியே தெரிந்து விடுமோ என்று பயந்தவன், இதுக்கெல்லாம் ஒரே வழி அந்த ஸ்பைய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது தான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். சர்வாவை அழிக்க தீரஜ் வைத்திருக்கும் திட்டம் என்ன? சர்வாவால் தனது டைகர் குரூப்பில் இருக்கும் ஸ்பையை கண்டுபிடிக்க முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.